ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள்ஸுங்க வந்திருக்கா? ஏதாவது கேபிள்ஸுங்க வந்தா முதலாளி ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ, ஏன் கேட்கிற? ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே, குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ, அவர் உடம்பு போனா எனக்கு வந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே, தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடுக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. காலம்பர 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்ன அக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர் தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன இருக்கவே இருக்காரு? ஐயோ, மறந்துட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார், உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி, வயசு எல்லாமே முஞ்சாடுகிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. நான் 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா? நான் கொடூரமானவனா? எனக்கு கனிவு காட்டவே தெரியாதா? மிஸ்டர் மனோகர், அதுக்கப்புறம் நீங்க குமுதா பார்க்கவே இல்லைங்களா? நீங்க இப்படி மாறதுக்கு என்ன காரணம்? உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்தது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஐயோ, என்ன போலீஸ காட்டி கொடுக்கத்தானே இதெல்லாம் நீ கேட்கிற? மிஸ்டர் மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. இது வரைக்கும் எதுக்கு நின்னு யாருமே பேசுறதே கிடையாது. ஒரு டீச்சர் என்ன மிரட்டே பயமுறுத்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சுக்கிற ஒரே ஒரு காரணம் தான். Get out. I said get out. ஷோபா, ராஜு, சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு நேரமாச்சு.
டாக்டர். ஐயா ஜீப் எடுத்துட்டு போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு வந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காப்பாத்த போன ஐயாவுக்கு தலையில அடிபட்டு போச்சு, ரத்தம் வேற வருது, மயக்கமா இருக்கிறாரு, கடுமையான ஜுரம் அடிக்குது. உடனே பரவிட்டு வாங்க சார். காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்த அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. ஓகே. சரிங்க வாங்க, இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், மிஸ்டர் மனோகர், எழுந்துக்கிறீங்களா? மிஸ்டர் மனோகர், மணி ஆச்சு, மாத்திரை சாப்பிடணும். இந்த வேலையை நேரம் தராம செய்யறதுக்கு இந்த வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. கடமையை செய்யறவங்களுக்கும் கடன்பட்டவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் மனோகர். பரவாயில்லையே, இத்தனை நாளுக்கு அப்புறமாவது எனக்கு கடன்பட்டிருக்கீங்களே, தேங்க்ஸ். உங்க உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு நான் என் ஜென்மத்துக்கும் கடன்பட்டிருக்கேன் மிஸ்டர் மனோகர். உங்க காலையை தொட்டு கும்பிடணும் தான் தோணுது, ஆனா ரயில்ல இந்த காலடியில் தான் பணம் கடந்ததுங்கிறத நினைக்கும் போது ஐ எம் வெரி சாரி. உங்க மேல இருக்கிற மதிப்பே குறைஞ்சு போயிடுது. அதுக்காக என்ன செய்ய சொல்ற? நீ காலை தொட்டு கும்பணுங்கிறதுக்காக என்ன கைதியாக சொல்றியா? சொல்லு. அந்த கொலையை ஏன் செஞ்சீங்கிற காரணத்தை என்கிட்டயா சொல்லக்கூடாது? மைண்ட் யுவர் பிசினஸ். எங்க போய்ங்கிறது? கொஞ்சம் கூட எங்கிதுமே தெரியாத மனுஷன். இனிமேலும் நான் இந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன். நான் போறேன். சரியான பரிசு கொடுத்துட்டேன் சீதா, சரியான பரிசு கொடுத்துட்டேன். உன் உயிரை காப்பாத்தினதுக்கு இப்ப என் உயிரை பறிக்க முடிவு பண்ணிட்டே இல்ல? சத்தியமா அப்படி எதுவும் இல்லைங்க. பயமுடு. நீ ஒரு பொம்பளையா? தாய் இல்லாத சோபாவுக்கு நீ தாயா இருப்பேன்னு வரவழைச்ச. ஆனா அவளுக்கு நீ யமனா மாறுது நான் எதிர்பார்க்கல. மிஸ்டர் மனோகர், ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் மேல இருக்க ஆசையில குழந்தை ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்தா, ஆனா நீ எனக்கு ஆத்திரத்துல உதாசீனம் பண்ணிட்ட. என்ன கொலைகாரம் சொல்றியே? இப்ப நீ செஞ்ச காரியம் என்ன பேர்? ஷபா, 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 என்ன பாருமா, ஆண்டி பாருமா. I'm very sorry. ஷபா, ஆண்டி பாருமா, ஷபா, ஆண்டி பாருமா. ஆண்டி, என்னை விட்டு போக மாட்டீங்களே? போக மாட்டேம்மா. ப்ராமிஸா? ப்ராமிஸ். பொண்ணை விட்டு மாத்திரம் இல்ல, இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். என்னமோ தெரியலம்மா, பொண்ணை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. இனி எந்த காரணத்தை கொண்டும் பொண்ணை விட்டு நான் போக மாட்டேன். தூங்குமா, ஆண்டி மடியிலே படுத்து.
மிஸ் சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி ஆயோ தேங்க் காட். ஆப்பா இதோட பேசுமா 1 minute. இதா என்ன? கால் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ. மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர். அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ அம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிகிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீசுடைய கவனத்தை திருப்புறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகை கொண்டு வாங்க. எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாடு. சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாட்டு போட்டுக்கமா, போட்டுக்கமா. மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டடா சீப்பா. இப்ப கவனி. அப்பா நான் சீவரேம்மா. ஐயோ உள்ள இது யார்கிட்ட சொல்லவா? நீ தெய்வம்மா. கொண்டடா இத போடுங்க. நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆண்டி சொன்னதான் கேட்பேன். ஆமல என்ன இங்க ரகல? போங்கடா போங்கடா. ஆமா பாப்பா எல்லாம் ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம்? ஆண்டி நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி, நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் கிடைச்சு வாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு. அருவன், நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். That's good. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆண்டி வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ ஏன் என்ன கூட்டிட்டு வரல? ஆண்டி இதுதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை. இத உடுத்துனீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இந்த பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல, கட்டிக்கங்க. சீதாமா, குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது. அது ஆசையை நிறைவேற்றுறதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு. ஆண்டி புடவை மாத்திட்டு வரேன். வாமா வா ஓடியா.
போட்டுக்க இந்த புடவை கட்டிக்க நான் வற்புறுத்தினா அதுக்காக நான் செஞ்சேன். நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. தப்பே இல்லை சீதா. நீ இந்த புடவை கட்டினது என் கூதாவை எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா என்ன மன்னிச்சிருங்க. அது ஏமாற்றமே இல்லை, எதிர்பாராத ஒரு இன்பம். அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். மனைவி மேல இவ்வளவு பேர் ரசிக்கிறீங்களே. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க. நோ, நான் தான் கொடுத்து வைக்கல சீதா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்ல வாழ்வுகளை பார்த்தாலே பிடி. இது சாடிஸ்ட். இத பாருங்க, ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா? மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பார்க்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பிளீஸ். இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க. எஸ், நான் பொல்லாதவன் தான். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி. வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி. ஞானத்தை பாதித்து மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்தேண்டி? நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தேனடி. நாளாக நாளாக தாளாத கோபத்தில் நான் வேங்கையானேனடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். நீ என்ன நான் என்ன நிஜம் என்ன பொய் என்ன சந்தர்ப்பம் தெரிதாமடி. ஏதேதோ நடக்கட்டும் எங்கேயோ கிடக்கட்டும் எனக்கென்ன உனக்கென்னடி. எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி.
இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இது போல ஆனேனடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். டான் 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 பிப்பெரி 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 பா 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 பிப்பெரி 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 போ. சுபா, இன்னும் படுத்துக்கலையாமா? வா போய் தூங்கலாம். நான் படுத்துக்கிறேன் டாடி. ஏன் உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதாமா என் கண்ணுல தூசி பட்டுடுச்சு. நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டீங்க. சோபா, ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா கிட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்னால முடியலம்மா. இப்பதான் ஆண்டி வந்தாச்சே, நீங்க அம்மா கிட்டே போங்கப்பா. சோபா, நேரம் வச்சு போய் படுத்துக்கமா. குட் நைட் ஆண்டி. குட் நைட் டாடி. வா, நீ போய் படுத்துக்க, ஆண்டி பின்னாடியே வர. சீதா, என் குழந்தையே என்னை ஒளி அனுப்பி வச்சுட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்ன சொல்ற? இளமை, சொத்து, சுகம், அறிவு, ஆரோக்கியம் இத்தனை இருந்தும் என்னைக்கோ இறந்து போன மனைவிக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்கீங்களே. இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து வைக்கிறேங்க. அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற தகப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குங்களா? அள்ளி எண்ணி கொடுக்கறதுலயே ஆனந்தப்படுற முதலாளி எத்தனை வேலைக்காரங்களுக்கு இருக்க முடியும்? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை இழக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. குட் நைட். வாட் மிஸ்டர் மனோகர், வாட் இஸ் திஸ்? சொத்து பத்திரப்பா. அது தெரியுது. எல்லா சொத்தையும் யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு உன் குழந்தைக்கு கார்டன் ஆக்கிட்டியே. முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பொண்ணு மட்டும் எப்படி நம்புற? அவளுக்கு என் பணத்தை விட என் குழந்தை மேல ஆசை ஜாஸ்தி. அது ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பணம் கைக்கு வந்தப்புறம் அவ தலைகீழா மாறலாம் இல்லையா? சாகர வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தரை கேரண்டி தர முடியுமா உன்னால? மனோகர், அது இல்ல மிஸ்டர் மனோகர். எவனுக்கு வேணும் சொத்து சுகம்? அவன் ஆஸ்தி பூரா எடுத்துட்டு போனாலும் என் லீஸ்ட் பாத. அவன் குழந்தை மேல செலுத்துற பாசம் இருக்க. நம்ம நல்லா தெரியும், ரொம்ப ஆடி இருக்கோம். சிரிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அதை விட்டு ஏன்டா மொத்த உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? ரெண்டு பேருக்கு அப்புறம் ஒரு அசால்ட் கேஸ், அதை பார்த்துட்டு அப்படியே வரேன். இதா அண்ணன் வந்திருக்காரு, நல்ல கவனி. அது யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, விடாதே கவனி. தேங்க்யூ தேங்க்யூ. ஐஜி கேம்ப் பண்ணிருக்காரு, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் புறப்பட்டுமா? வாங்க சம்பளத்துக்கு அப்போ வேலையும் கவனிங்க. நான் வரேன். வர வர நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை அதிகமா போயிட்டே இருக்கு. கேஸ் எல்லாம் ரொம்ப பெருகிடுச்சு. சிகரெட் கேஸ் அங்க வச்சுட்டேனே. நீர் சீதா, அந்த சிகரெட் கேஸ் கொண்டு வாமா.
வேலை ஜாஸ்தியா நிறைய பேர் அப்பாய் பண்ணிருப்பா. நம்ம நாட்டுல 1.5 செகண்ட் ஒரு குழந்தை பிறக்குது. பாவம் மக்கள் வேலை எல்லாமே அலையுறாங்க. வேலை கொடுங்க. தேங்க்யூ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ரயில்வே பெட்டியில கிடைச்ச துப்பாக்கி, சீதா கையால் எடுத்து கொடுத்த லைட்டர், ரெண்டுலயும் ஒரே கைரேகை தான். அது சீதாவோட கைரேகை தாங்கிறது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Oh, I have no doubt about it. அவதான் கொலைகாரி. சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். What shall I do next, sir? Arrest her immediately. ராமையா, சரிப்பா. என்ன விசேஷம்னு சொல்லாமலே எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்காரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. சரி, சீதா இத வந்துட்டேன். எல்லாம் வெயிட் பண்றாங்க. புறப்படு. எங்க போறோம்? என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாள். யாருக்கு? உங்களுக்கா இல்ல சோபாவுக்கா? 2 பேருக்கும் இல்ல, ஒரு தாயோட பிறந்த நாள். யாரும் சாய்? நீதான். நானா? இது வரைக்கும் சோபாவுக்கு நீ டீச்சரா இருந்த, இனிமே நீ அவளுக்கு தாய். என்ன சொல்றீங்க? சீதா, சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சேதான் அன்னைக்கு ரயில்ல நான் அவனை சுட்டேன். தாய் இல்லாத சோபாவுக்கு சரியான துணை கிடைச்ச பிறகுதான் நான் போலீஸ் சரவணி முடிவு பண்ணியிருந்தேன். பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்ட இப்ப நீ கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் செஞ்ச கூட்டத்தை ஒத்துக்க போறேன். அந்த சட்டம் எனக்கு கொடுக்க போறதுன்னு நீ ஏத்துக்க போற. சீதா, இது ஏற்கனவே நான் செய்த முடிவு. என் முடிவுகளை நான் மாத்திக்கவே மாட்டேன். என் சொத்து புறாவுக்கும் நீதான் வாரிசுன்னு நேத்தே உயிர் எழுதி வச்சுட்டேன். ஐயோ, இது என்ன அவசரமான முடிவு? எந்த நம்பிக்கையில இந்த முடிவுக்கு வந்தீங்க? உன் மேல இருக்க நம்பிக்கை தான். சீதா, உன்னை பத்தி உனக்கே தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கை பூரா என் குழந்தை நல்லா காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணம் உண்டு. இது பாருங்க மனோகர், நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தானே. என் உயிரை போனாலும் சரி, சத்தியமா சொல்றேன், உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ். மனோகர், நான் சொல்றது கேளுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டனைக்கு ஆளாக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 1000 பேர்ல நீங்க ஒருத்தரா இருந்தா இப்ப என்ன குடியா முழுகி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எஸ்டேட்ல இருக்கிற எல்லா குடியும் மூழ்கி போயிடுங்க. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க பிளீஸ். சீதா, நீ சொல்றபடியே செய்யலாம். ஆனா என் மனசாட்சி நீ கொலைகாரன்னு சாகுற வரைக்கும் குத்தி காட்டுமே. உனக்கு தெரியாது சீதா, நீ என்ன போலீஸை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணப்ப எல்லாம் நான் உன்னை தடுத்தேனே. அப்ப எல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே கொலையாளி கொலையாளி சமைச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். ஆயுஸ் பூரா அதிக அனுபவிக்க சொல்றியா? அதை விட கோர்ட்ல கொடுத்த தண்டனை எவ்வளவோ மேலே. இன்ஸ்பெக்டரும் போலீஸும் வந்திருக்கிறாங்க. சீதா, இப்ப மனசு வச்சா இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்க முடியும். ஆனா ஆண்டவர் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பரிமாறத்தோட வந்திருக்க. நண்பனா வந்திருந்தா நான் மட்டும் வந்திருப்பேன். இன்ஸ்பெக்டரா வந்தனாலதான் இவங்களோட வந்திருக்கேன். சில சமயம் நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? மனோகர், இப்ப நான் ஒரு வாரண்டோட வந்திருக்கேன். குட் குட். மூர்த்தி, ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். உறுப்புகளை மாட்டும் போதே உணர்ச்சிகளை கட்டி வைக்க வந்தா உண்மையான அதிகாரி. டூ யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சீதா அரெஸ்ட் பண்ற? ரயில்ல நடந்த கொலையை செய்தது சீதா. சீதா? நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர், உண்மையான குற்றவாளி நான் தான். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சதுனா நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது என்னதான்? இன்ஸ்பெக்டர், கொலை செஞ்சது நானு. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? குற்றவாளினா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாரையும் நான் ஏன் ஒழிச்சிருக்கேன் தெரியுமா? இவங்க எல்லாரும் என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, சந்திரன் கொலை செஞ்ச கொலையாளி இவங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக.
அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், என் பூரா சொத்தையும் என் உயிருக்கு உயிரான சோபாவையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டு நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சலாம் நினைச்சேன். காட் இஸ் கிரேட். அவன் உங்களையே இங்க கொண்டு வந்துட்டான். சீதா, எனக்கும் குமுதாவுக்கும் ஏற்பட்ட சிநேகத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு கொடூரமான மனமுள்ள கொலைகாரன் மட்டும் நினைச்சிடாத, மென்மையான மனமுள்ள காதலனும் கூட.